ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம எப்படி ரொம்ப நேரம் படிக்கிறது எப்படி ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க லைஃப்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு கண்வெளிச்சு படிப்பாங்க. ஆனா அவங்களால எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஆனா ஒரு சிலர்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி தான் புக் எடுத்து படிப்பாங்க. ஆனா அவங்களால எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுக்க முடியும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் என்ன அப்படின்னு? இதுக்கு எல்லா ரீசன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ் தான். இந்த மெத்தட்ஸை தான் நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பார்க்க போறோம். எக்ஸாம் டைம்ல நம்ம கம்மியான நேரத்துல அதிக சிலபஸை கவர் பண்றதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் தான். எக்ஸாம் டைம்ல டாப்பர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய டைம் மேனேஜ்மெண்ட் டூல்னா அது மைண்ட் மேப் டெக்னிக் தான். இந்த மைண்ட் மேப் டெக்னிக்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு சிலபஸ்ல படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலபஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னது, இதுல ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இத பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ரெக்கார்டா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இத படிச்சதுக்கு அப்புறமா எதை படிச்சா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஒரு ஓவர்வியூவா ஒரு மேப் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மேப்புக்கு பேர் தான் மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப் டெக்னிக் மூலமா உங்க ஸ்டடியை நீங்க இன்னுமே எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒரு புக் எடுத்து அதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த புக்கை எடுக்கிறீங்கன்னா அந்த புக்கில் அந்த பேஜில் என்னென்ன போட்டிருக்காங்க, அந்த பேஜில் என்ன சொல்ல வராங்க, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேஜை 2-3 தடவை நீங்கள் நார்மலாக ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த பேஜில் என்ன சொல்ல வராங்க, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்க ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி படித்தாலுமே சும்மா மேலோட்டமாக நுனிப்புள் மேயிற மாதிரி படிச்சுட்டு போகாமல் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி படிங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு டாபிக் பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை ஃபியூச்சரில் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நிறைய பேர் இந்த மாதிரி டீப்பாக அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் நார்மல் மெத்தடில் ஒரு டாப்பிக்கை 1/2 hour படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே அந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு அந்த 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அந்த டாப்பிக்கை ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைம் அடுத்து நீங்க எத்தனை தடவை அந்த டாபிக் படிச்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு 1 minute இல்ல 2 minute நீங்க அதை லைட்டா மேலோட்டமா பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விஷயமுமே ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். ஏன்னா நீங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க. நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க குரூப்பா சேர்ந்து படிச்சீங்கன்னா அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். இந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணும்போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டாபிக்கை கவர் பண்ணுவீங்க. இப்படி கவர் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு வர டவுட்டுமே வித்தியாசமா இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்குள்ள ஷேர் பண்ணும்போது அந்த டவுட்டுமே தீரும், உங்களோட நாலேஜுமே டெவலப்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கிற டாபிக்ஸ்ல இருந்து மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை நீங்க உங்களுக்குள்ளே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். நிறைய பேர் டிராவல் பண்றப்போ படிப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்றப்போ படிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிராவல் பண்றப்போ நம்மளை சுத்தி இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம பிரெயினும் சரி ஐஸும் சரி மூவ் ஆகிற அந்த ஆப்ஜெக்ட் மேல தான் கவனம் செலுத்துமே தவிர நம்ம என்னதான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவனம் எல்லாத்தையுமே புக்கு மேல கொண்டு வந்தாலும் நம்மளால ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியாது. எக்ஸாம் டைம்ல நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ரூல் எதுனா எழுதி பார்க்கிறது தான். நீங்க எது படிச்சாலுமே சரி அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரு தடவையாவது எழுதி பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை எழுதி பார்க்கிறது அப்படிங்கிறது 10 தடவை படிக்கிறதுக்கு சமம். நம்ம 10 தடவை ஒரு கொஸ்டினை படிச்சு அது மறந்து போறதுக்கு பதிலா ஒரு தடவை அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி பார்த்தாலே அது நமக்கு மறந்தே போகாது. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அந்த கொஸ்டினை லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். ஏன்னா நம்ம எழுதி பார்க்கறதோட பெனிஃபிட் நம்ம எல்லாருமே நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசு. படிக்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம் எது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்து படிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட நான் நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருந்து படிச்சிருவேன், ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக எந்திக்க ஆரம்பிங்க. நீங்கள் 4 to 5 மணிக்குள்ளே எந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எது படித்தாலுமே சரி உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ரொம்ப நாளைக்கும் ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற எல்லாமே உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியுமே அதிகமாக இருக்குது. அடுத்ததா நீங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான பிளேஸ் செட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க தூங்குற பெட் பக்கத்துல உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்லீப்பிங் மெமரிஸை தான் பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க டிவிக்கு முன்னாடி இருக்க சேர்லயோ அப்படின்னா சோஃபாலயோ உட்காந்து படிக்கும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிவி பார்க்கவோ அப்படின்னா உங்களை ரெஸ்ட் எடுக்க தான் தூண்டுமே தவிர உங்களை ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்க விடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்க செலக்ட் பண்ற இடத்த ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரியும் நல்லா வின்ஃப்ளோ இருக்கிற மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம படிக்கும் போது தான் இன்னுமே நல்லா எஃபிஷியன்ட்டாவும் நல்லா ஃபோக்கஸ்டாவும் படிக்க முடியும். அடுத்ததான் நிறைய பேர் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாம உங்க மைண்ட் வேற ஏதாவது விஷயத்துல ஈஸியா டைவர்ட் ஆகிரும். இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே 25:5 அப்படிங்கிற இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 25:5 ரூல்னா வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் உங்க லெசன்ஸ் எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 25 மினிட்ஸ் உங்க லெசன்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்றது மூலமா 1
ஹவர்ல 50 மினிட்ஸ் எஃபெக்டிவா படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10 நிமிஷம் பிரேக்குமே கிடைக்குது. சோ நீங்க 1 ஹவர் படிக்கணும்னு நினைச்சு half an hour தான் எஃபெக்டிவா படிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ரூலை யூஸ் பண்ணீங்கன்னா 1 ஹவர்ல 50 மினிட்ஸ் உங்களால எஃபெக்டிவா படிக்க முடியும். எக்ஸாம் டைம்ல நல்லா தூங்குறதுமே ஒரு நல்ல ஸ்டடி டெக்னிக் தான் ஃப்ரெண்ட். ஏன்னா எக்ஸாம் டைம்ல நம்ம தூங்காம எக்ஸாம் எழுத போகும்போது நம்மளோட மெமரி அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா வேலை செய்யாது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் நம்ம படிச்சது எல்லாமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும். அந்த டைம் நம்ம மைண்டுக்கு நம்ம தூங்குறப்ப மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த டைம் நம்ம மைண்டுக்கு கொடுத்தாதான் நம்மளால எக்ஸாமும் இன்னுமே நல்லா எஃபெக்டிவா பண்ண முடியும். நம்ம நல்லா படிக்கிறதுக்கு நம்மளோட மென்டல் எபிலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிசிக்கல் எபிலிட்டியுமே முக்கியம் தான். ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பாடி கண்டிஷனை நல்லா வெல்த்தியா மெயின்டைன் பண்ற மாதிரி உங்க சாப்பாட்டுல நல்ல கீரைகள், நல்ல வெஜிடபிள்ஸ், நிறைய புரோட்டீன் இருக்க மாதிரி ஃபுட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா உங்களோட பாடி கண்டிஷனுமே நல்லா மெயின்டைன் ஆகும். இதனால உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவருமே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போற டிப், இந்த எக்ஸாம்ல நான் கண்டிப்பா சென்டம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான டிப் தான். இந்த டிப் என்னதுன்னா, நீங்க உங்களோட சிலபஸை ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெட்ல போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நீங்களே ஓனா டெஸ்ட் எழுதி பாருங்க. 1 இல்ல 2 இல்ல, உங்களால எவ்வளவு டெஸ்ட் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட்ல உங்களால கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும். எக்ஸாம் டைம்ல எக்ஸாமுக்கு முந்தின நாளே உங்களோட எல்லா டாபிக்ஸையும் படிச்சு முடிச்சிருங்க. எக்ஸாம் அப்போ காலையில சீக்கிரம் எழுந்து அதை ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க எக்ஸாம் டைம்ல காலையில எழுந்து புதுசா ஏதாவது படிக்கிற பட்சத்துல உங்களுக்கு எக்ஸாம் அப்போ அந்த புதுசா படிச்சது மட்டும் தான் நல்லா ஞாபகம் இருக்கும். சோ மத்தது எல்லாமே மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு முந்தின நாளே எல்லாத்தையும் படிச்சுட்டு எக்ஸாம் டைம்ல காலையில சீக்கிரமா எழுந்து நல்லா ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க படிக்கிறப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதா ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஹிண்ட்ஸ் எடுக்கிறது மூலமா எக்ஸாம் டைம்ல நீங்க காலையில எழுந்து ரிவைஸ் பண்ணும்போது திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்க ஹிண்ட்ஸையும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸையும் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு போனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல சொல்லப்பட்ட டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இந்த வருஷம் வர எல்லா எக்ஸாம்லயும் நீங்க வின் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்பு பெருகட்டும், அறிவு வளரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.